கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக இந்த பரிசுத்த உபவாச நாளில் காலை நம்முடைய சர்ச்சில் ஒரு அருமையான ஆராதனை நடத்தினோம். கர்த்தர் அதை நமக்கு நடத்தி கொடுத்தார். அறுப்பின் நேரம் என்ற தலைப்பில் ஒரு தேவ செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆமென். இப்பொழுது நாம் இன்னொரு வேத பாகத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9 வசனங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு செய்தியை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 4 பாகங்களாக வேதாகமத்திலிருந்து நான் அதை குறித்து பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் இந்த செய்தி நாம் கேட்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. அதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தெய்வ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதா? நான் எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை காணவே கண்டு அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எபேரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக கர்த்தர் இறங்கி வந்த ஒரு காரியம். ஆகையால் நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் அங்கே கடை செல்வோம்.
என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வருத்த தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். சக்தி மரம் அத்தி மரங்களின்
இலையுதிர்ந்தாலும் திராட்சை செடிகளில் கனி இழந்தாலும் அத்தி மரங்களின் இலை உயர்ந்தாலும் திராட்சை செடிகளில் கனி இழந்தாலும் சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கமில்லையே, சுற்றி பஞ்சம் நேர்ந்த போதும் கலக்கமில்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தமில்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தமில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் மஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் மஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், அன்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான மாலை வேளையில் அருமையான சகோதரி சொர்ணம் அவர்கள் வீட்டில் கத்தாவே கடந்து வரத்தக்கதாக தேவன் கை செய்த பிரதான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே பாடின பாடல்களையும் ஜெபவழியும் நீர் ஆசீர்வித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே உம்முடைய நாம மகிமைக்காக அருமையான அந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எந்த சத்துருக்களும் எந்த பொல்லாத ஆவிகளும் இந்த குடும்பத்துக்குள் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கத்தாவே இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை தேவன் ஆசீர்வித்து கொடுப்பீராக. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்க ஆவியானவர் எங்களுடைய இடைபடும். கர்த்தருடைய ஆவியானவர் அடியினுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும். அதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யப்படமாக ஜெபிக்கிறோம். துதிக்க மகிமை யாவற்றும் முக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 400 ஆண்டு காலமாக எகிப்தில் அடிமையாளர்களாக இருந்தார்கள். அந்த எகிப்து என்ற ஒரு நாடு இன்றைக்கு இஸ்லாமிய நாடு என்று அழைக்கப்படுகிறது. அந்த எகிப்து என்ற நாட்டில் ஒரு காலத்தில் பார்வோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜ்யா ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அந்த நாட்களிலே எகிப்து தேசம் முழுவதும் உலகம் முழுவதுமே பஞ்சம் ஏற்பட்டது. அந்த கொடிய பஞ்சத்தில் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபனுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தார் மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுவதுமே பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்ச காலத்தின் போது தான் ஆடுகளை மேய்க்கச் சென்ற இந்த யோசேப்பு அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை போத்திபார் குழியிலே போட்டு பின்பு அதை எடுத்து சுமார் 20 வெள்ளிக்காசுகளுக்காக விற்று பார்வனுடைய அந்த போத்திபாரனுடைய கரத்தில் விற்று போட்டார்கள். பல சோதனைகளை அங்கு அவன் சகித்தான். தேவையற்ற ஒரு காரியத்திற்காக அவன் மீது குற்றம் சுமத்தி சிறைச்சாலையில் போட்டார்கள். சிறைச்சாலை போடுவது மாத்திரமல்ல, தேவன் எப்பொழுதும் அவனுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அருளுகிற ஒரு ஆசீர்வாதங்களை அவன் பெற்றிருந்தான். ஏன்னா தேவன் எப்பொழுதும் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக நம்மோடு பேசுகிறவர். அல்லேலூயா. அந்த காரியத்தில் சிறைச்சாலையில் இருந்த 2 பேருக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 2 பேருக்குடைய சொப்பனங்களுக்கு அவன் அர்த்தத்தை கொடுத்தான். அதன்படியே அது நிறைவேறுது. ஆகையினால் பார்வோன் என்ன செய்தான்? யோசேப்பை அங்கு உயர்த்தினான். ஆமென். அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் வைத்தான். எல்லா முழங்கால்களும் யோசேப்புக்கு முன்பாக முடங்க வேண்டும். அது யாருக்கு அடையாளம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம்.
யோசேப்பு யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த காலகட்டங்களில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பல பாடுகளை பெற்று நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், ஜெயம் பெற்றார். அதனால் அவர் தேவனால் என்ன செய்தார்? உயர்த்தப்பட்டார். யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல் இயேசு கிறிஸ்துவும் உயர்த்தப்பட்டார். அது மோசேயினுடைய காலத்தில் அந்த வெண்கல சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் என்ன செய்யப்படணும்? உயர்த்தப்பட வேண்டும் என்ற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அவர்கள் உயர்த்தப்படுகிற அந்த காலகட்டத்தில் எகிப்தில் உள்ள ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். எகிப்திய பெண். அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். எகிப்திலே தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருந்தான். அப்பொழுது தேசமெங்கும் பஞ்சம் இருந்தபடியினால் அங்கு அதை குறித்து என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது யோசேப்பு அவர் ராஜாவுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தான். தேசத்தில் பஞ்சம் வரும். காரணம் என்னவென்றால் அதனுடைய சொப்பனத்தை ராஜாவுக்கு தேவன் கொடுத்தார். 7 கொழுமையான பசுக்களை கண்டான். 7 கொழுமையான பசுக்கள். அதன் பிற்பாடு 7 மெலிந்த பசுக்கள். அந்த ராஜா சொப்பனம் காண்கிறான். அதன் அர்த்தத்தை கல்தையர்களுக்கோ ஜோசியர்களுக்கோ குறி சொல்கிறவர்களுக்கோ அவன் அறிவித்து இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாராலையும் கொடுக்க முடியல. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற யோசேப்பு ஒரு விளக்கம் கொடுத்தான். என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், 7 கொழுத்த பசுக்கள் என்பது 7 ஆண்டுகள் தேசம் செழுமையாக இருக்கும். பின்பு மெலிந்த பசுக்கள் என்றால் 7 ஆண்டுகள் என்ன செய்யும்? பஞ்சம் உண்டாகும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் உரைத்த உடனே ராஜா மகிழ்ந்தான். அப்பொழுது ராஜாவே, நீர் இந்த செழிப்பான நாட்களில் இந்த வருஷங்களில் கஜானாவில் என்ன செய்ய? எல்லா பதார்த்தங்களையும் பொருட்களையும் சேமித்து வைங்கள். அப்படி சேமித்து வைத்தால் என்ன நடக்கும்? சேமித்து வைக்கும்போது அது அந்த பஞ்ச காலம் வரும் பொழுது அதை எடுத்து ஜனங்களுக்கும் தேசத்தில் உள்ள எல்லாருமே அதை சாப்பிடலாம், ஜீவனை காப்பாற்றி கொள்ளலாம் என்ற அதற்கு யாராவது நல்ல ஒரு தலைவரை நியமிங்கள் என்று சொன்ன பொழுது ராஜா சொன்னான், உன்னை விட வேறொரு தலைவர் இல்லை, நான் உன்னையே நியமிக்கிறேன் என்று சொல்லி நியமித்தான். பாருங்கள், எப்பொழுதுமே ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்பட்டு இருந்தால் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுதுமே பெருமை கொள்ளக்கூடாது. என்ன உலக ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, அதை ஒரு கணக்கிலே எடுக்கக்கூடாது. யோபு சொன்ன போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாம் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. அது கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார். ஆனால் அதை குறித்து நாம் பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அந்த செழிப்பான ஆசீர்வாதமான நாட்களில் நாம் நம்மை தாழ்த்துகிறதை தான் தேவன் பார்க்கிறார். நாம் தாழ்மையாக இருந்தால் தேவன் நம்மை மேலும் மேலும் உயர்த்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம்டா. ஆகையால் இப்படிப்பட்ட அந்த நாட்களிலே பார்க்கிற பிரியமானவர்களே, பின்பு 7 ஆண்டுகள் செழுமை ஏற்பட்டது. அந்த செழிப்பான வருஷங்களில் அது யோசேப்பு தலைமையில் எல்லா விதமான பொருட்களையும் ஆகாரத்தையும் விதைகளையும் எல்லாவற்றையும் அவன் சேமித்து வைத்தான். சேமித்து வைத்த பிற்பாடு அந்த மெலிந்த 7 பசுகள் என்பது 7 பஞ்சகாலம். அந்த பஞ்சகாலத்தில் அந்த தானியங்களை எடுத்து என்ன செய்தார்? ஜனங்களுக்கு புசிக்கு கொடுக்கிறார்கள். அந்த எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சம் இல்லை. உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்தது, எகிப்து தேசத்தில் பஞ்சம் இல்லை. இதை கேள்விப்பட்ட யோசேப்பினுடைய தகப்பனார்
யாக்கோபு, இஸ்ரவேல். அவனும் அவனோடு இருந்த அவனுடைய உடன் ஆட்களும் சகோதரர்களும் எகிப்திலே தானியம் உண்டு என்பதை கேள்விப்படுகிறேன், நீங்கள் போய் பணத்தை கொடுத்து வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். நமக்கு அது தெரிஞ்ச விஷயம். ஆனால் அங்கு நடந்த பொழுது பிரியமானவர்களே, யோசேப்பு அங்கே இருக்கிறான். தன் மனைவியை அரண்மனையில் வைத்துவிட்டு தன்னுடைய சகோதரர்களை அவன் எல்லா விதமான பொருட்களையும் கொடுத்து அனுப்புகிறான். பின்பு கொண்டு வந்த பணத்தையும் போட்டு அனுப்புகிறான். திரும்ப அதனுடைய வேலைக்காரர்கள் போய் அவங்க பணத்தையும் கொண்டு போயிட்டாங்க, களவாடி கொண்டு போயிட்டாங்கன்னு ஒரு குற்றம் சுமத்தி, ஏன் தெரியுமா, அவங்கள திரும்ப கொண்டு வர்றதுக்கு. யோசேப்புக்கு தெரிஞ்சு போச்சுது, இவங்க எல்லாம் யார், நம்முடைய சகோதரர்கள். அல்லேலூயா. அவர்கள் திரும்ப வரவழைத்து, நீங்கள் ஏன் இப்படி செய்தீங்க, உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்னு சொன்னால், ஐயோ நாங்கள் அப்படி செய்யலை. சரி, ஒருவனை நீ பென்யமீனை என்ன செய், அடிமையாக விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னால், என் தகப்பனார் என்ன செய்வார், என்ன எங்களை கொன்றே போடுவார் என்று சொல்லும் பொழுது தான் அவருடைய அரண்மனையில் வேலைக்காரர்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டு மனைவி அரண்மனையில் இருக்கிறார், இவர் தனியாக நின்று தன்னுடைய சகோதரர்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்குறார். நான் வேறு யாரும் அல்ல, உங்களுடைய இளைய சகோதரன். எனக்கு காசுக்காக விற்று போட்டீர்களே, அது நான் தான் என்றால் ஒருவர் கட்டி என்ன செய்தார்கள், அழுதார்கள். ஆமேன். இது வேத வசனத்தில் இருக்கிறது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, ஆமேன், மணவாட்டியை கர்த்தர் தம்முடைய அரண்மனையில் வைத்துவிட்டு தன்னுடைய சகோதரர்களாக யூதர்களுக்கு அவர் வெளிப்படுத்த வருவார். யூதர்களுக்கு அவர் வெளிப்படுத்தும் போது அவர்கள் கேட்பார்களா, உம்முடைய கைகளில் காணப்படுகிற இந்த வடுக்கள் என்ன, இந்த காயங்கள் என்ன? இயேசு சொல்வாரா, என் சிநேகிதரின் வீட்டில் காயப்பட்டவைகள். யோசேப்பு எப்படி அவர்கள் மீது பொறாமை கொள்ளலையோ, கோபம் கொள்ளலையோ, எந்த விதமான காரியத்தையும் அவன் விரோதம் பாராட்டாமல் அன்பு செலுத்தினான். அதே போன்றுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படி ஒரு குணாதிசயத்தை இயேசுக்குள் இருந்தது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அப்படிப்பட்ட குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் பழி தீர்க்கக்கூடாது, யாருக்கு விரோதம் பாராட்டக்கூடாது, யாரை குறித்து மனக்கசப்பு வைக்கக்கூடாது, யாருக்கு விரோதமாக குரோதம் பாராட்டக்கூடாது, யார் மேலேயும் நம்ம வைராக்கியம் பாராட்டக்கூடாது. அந்த யோசேப்பை போல, இயேசு கிறிஸ்துவை போல நாமும் தாழ்மையாக நடக்க வேண்டும் என்பது ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அதன் பிற்பாடு தகப்பனார் நலமாக இருக்கிறார்களா, அவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி எகிப்திலிருந்து எல்லாரும் புறப்பட்டு வராங்க. ஆமேன். புறப்பட்டு வந்தபோது அவருக்கு சொல்லும்போது பார்வோன் சொல்கிறான், இதில் என்னுடைய சகோதரர்கள், என் தகப்பனார் வந்திருக்கிறார். அப்படியா, நீ அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ செய். ஆகையால் அவர்களுக்கு தானியம் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவர்கள் பின்பு எகிப்திலே தங்கிவிட்டார்கள். எகிப்திலே சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல இஸ்ரவேலர்கள் பலத்து பெருகி கொண்டே வந்தார்கள். அந்த சந்ததி பெருகி கொண்டே வந்தது. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு அதுதான் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையாக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னதுனால அவர்கள் பலத்து பெருகி 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 அதிக ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுதுதான் முதல்ல இருந்த அந்த பார்வோனை தவிர்த்து, ராஜாவை தவிர்த்து இன்னொரு புதிய ராஜா வரும் பொழுது இதை அறியாதவன் என்ன செய்தான், இஸ்ரவேலர்கள் பலத்து பெறுகிறார்கள், ஆகையால் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்று அவன் ஒரு தீர்மானம் போட்டான். முதல்ல அவன் கொடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு பயங்கரமான வேலைகளை கொடுத்தான். செங்கல் அறுப்பது, வைக்கோல் சேகரிப்பது, எல்லா விதமான பயங்கரமான வேலை பளுகளை கொடுத்து அவர்களை கொடுமைப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் பெண்கள், எபிரேய பெண்கள் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஆண் குழந்தையாக இருந்தால் பிறந்த உடனே என்ன செய்யுங்க, கொண்டு போடுங்க. அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த மருத்துவச்சிகளுக்கு பேசி, நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன செய்யுங்க, கொண்டு போடுங்க. ஏன்னா ஆண் மூலமாக தான் சந்ததி உருவாகுது, அந்த சந்ததி உருவக்கூடாது என்று சொல்லி பிறப்பிலேயே அநேக குழந்தைகள் செத்து மடிந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க,
ஆனால் சில நேரம் அதிகமாக கூடிய வரைக்கும் அதிகமாக பிள்ளைகள் சாகலை. ஆனால் எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை விட வலிமை மிக்கவர்களாக இருந்தாங்க. நாங்கள் பிரசவம் பார்க்குறதுக்கு முன்பாகவே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள், எங்களால் ஒன்று செய்ய முடியலன்னு சொன்னாங்களாம். ஆமேன். அதனால் பிறந்த ஆண் குழந்தையெல்லாம் எத்தனை வயசு? கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று விடுங்கள்னு சொன்னது போல் பிறந்த அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று விடுங்கள் என்று ஒரு கட்டளை போட்டான். அப்பொழுதுதான் மோசே பிறந்தான். ஆமேன். மோசே பிறந்த பொழுது அவருடைய சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்ற செய்தி புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் 3 மாதம் வரைக்கும் ஒளித்து வைத்து வளர்த்தாள். அதன் பிற்பாடு மறைக்க கூடாமல் போனதுனால நாணற்பெட்டியில் வைத்து எகிப்தில் உள்ள நைல் நதியில் விட்டுவிட்டார். அது அப்படியாக கடந்து சென்றது. பார்வோனுடைய குமாரத்தியும் அவருடைய தோழிகளும் அங்கு நைல் நதியில் குளித்து கொண்டிருக்கும் பொழுது இது சரியாக அங்கு சென்றடைந்தது. பேருங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமாக இருக்கும். இந்த உலகத்தில் நாம் ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் எங்கே போக போகிறோம், எல்லா சரித்திரமும் அங்கே வந்துடும். அருமையான ஒரு செய்தி புஸ்தகம் படிக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார்? அது மூழ்கி போகாமல் பாதுகாத்து சரியாக எங்கு கொண்டு சேர்க்கிறார்? பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு சேர்க்கிறார். பார்வோனுடைய குமாரத்தி அதை எடுத்து அவள் வளர்த்தாள். அரண்மனையில் வளர்ந்தான். அவனுக்கு ராஜ சாப்பாடு தான், நல்ல வில் வித்தைகள், எல்லா விதமான வித்தைகள் எல்லாவற்றையும் அவன் கற்றுக்கொண்டான். ஆமேன். அவர் வாலிபன் ஆன பொழுது ஒரு முறை தான் யார் என்பதை அவர் கண்டு கொண்டான். தான் ஒரு எகிப்தியன் அல்ல, தான் ஒரு இஸ்ரவேலன் என்பதை கண்டுபிடித்து தெருவிலே செல்லும் பொழுது ஒரு எகிப்தியனோ ஒரு இஸ்ரவேலனோ சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். இதை அவனுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா இரத்த சம்பந்தமான ஒரு உறவு. உடனே தன்னுடைய பட்டயத்தை எடுத்தான், வாளை எடுத்து அந்த எகிப்தியனை கொன்று போட்டு குழி தோண்டு வச்சிட்டான். இன்னொரு முறை 2 இஸ்ரவேல் சகோதரர்கள் சண்டையிட்டு கொண்டார்கள். அப்பொழுது ஆமேன், அந்த 2 பேர் சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது, நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஏன் சண்டையிடுகிறீர்கள்? உடனே அதில் ஒருவன் சொன்னான், அன்று அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல இன்றைக்கு நீ கொண்டு போட எங்களையும் கொண்டு போட மனதாக இருக்கிறாயோ என்று சொன்ன உடனே அவன் பார்த்தா, யாருக்கே தெரியாமல் நம்ம கொண்டு குழி போட்டு பேச்சிட்டோம், ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு இருக்கே. ஆகையால் பார்வோனுக்கு பயந்து என்னசிதான் ராத்திரியோட ராத்திரியே ஓட்டம் முடிச்சு போயிட்டான். அல்லேலூயா. அப்படி சென்ற அந்த நாட்களில் தான் 40 ஆண்டு காலம் அங்கே போகும் பொழுது எத்திரோ என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தால் அந்த மனிதனிடத்தில் சென்று, அதாவது அவன் அங்கு அந்த எத்திரோவை பார்க்குறதுக்கு முன்னால் அவனுடைய குமாரத்திகள் என்ன செய்தாங்க, 4 பேர் ஆடுகளை வெளியிட்டு கொண்டு தண்ணீர் அங்குள்ள துறவில் தண்ணீர் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க கிணத்துல. ஆனால் நடந்தது என்ன? மற்ற ஆட்டில் உள்ளவனும் அதிகாரம் செலுத்தவனும் இவங்களுக்கு தண்ணியை கொடுக்காம தொல்லை பண்ணான். இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் தண்ணி தாகத்தோடு வந்த மோசே என்ன பண்ணான்? இவர்களுக்கு துணை நின்று அவர்களை விரட்டி அடித்தான். ஆமேன். இந்த 4 பெண்களும் என்ன செய்தாங்க? தகப்பனார் இடத்துல கூப்பிட்டு போனாங்க. தகப்பனார் என்ன செய்தார் என்றால், அல்லேலூயா, அவனை நேசித்து அவனை பராமரித்து எல்லாம் செய்தால் கடைசியில் ஒரு பெண்ணை என்ன செய்தாள்? திருமணம் செய்து கொடுத்தான். 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆமேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தாமே பற்றி எரிகிற முட்செடி நடுவிலே அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் தரிசனமாகும்போது தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே கர்த்தருடைய தூதனான ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானான். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிற காரணம் என்ன? அப்பொழுது மோசே
இந்த முட்செடி வெந்து போக இருக்க என்று நான் கிட்ட போய் இந்த காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கெட்டி சேரையாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை நினைசி கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் என்னவா இருக்கிறது? பரிசுத்த பூமியாக இருக்கிறது என்றான். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றான். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தையும் மூடிக்கொண்டான். பாருங்கள், இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆமேன். அந்த கூக்குரல் பெரிதாக இருந்தது, அது தேவ சந்நிதிக்கு போய்விட்டது. நம்முடைய ஜெபம் எங்கே போகணும்? தேவ சந்நிதிக்கு போகணும். 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் பிரச்சனைன்னா அது கூற வர தான் போவோம், அதுக்கு மேலே போகாது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளோ நேரம்? காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே தூக்கம் வந்துடுமே. சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும். 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணும். ஆண்டவர் இந்த நாளை ஆசிரியத்தினாக்கா ஸ்தோத்திரம். காலை முதல் 20 வரைக்கும் 14 ஸ்தோத்திரம். சொப்பரங்கள் தரிசனம்லாம் பேசுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கணும். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நம்ம ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறைவு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் சில நேரம் அப்படி தான் சின்ன ஜெபம் பண்ணுவேன், அதால் சார்ஜிறது தான். ஆனால் ஜெபத்துக்கென்று நேரத்தை நம்ம ஒதுக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அங்கே என்னன்னுக்கு எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் பெயரிட்டார். அவருடைய பிள்ளை தண்ணீர் தவனத்தினால வனாந்தரத்தில் சாக கிடக்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமேன். ஆண்டவர் நம்ம மேலே எப்பொழுதும் என்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லையா, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையா? இல்லை, தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு என்ன நடக்கிறது, நீங்கள் உங்களுடைய வேதனை என்ன, உங்கள் கஷ்டம் என்ன, உங்கள் துன்பம் என்ன, இதெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கவனித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடுகிற கூக்குரலையும் நான் கேட்டேன். பரலோகத்தில் இருந்து கேட்குறார். ஆமேன். அப்போ நாம் ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அபிஷேக ஜெபம் இருக்கணும். ஜெபம் எப்படி இருக்கணுங்க? தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறாரு, ஒரு ஜெபம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்பொழுது ஜெபத்தில் தேவனை அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது தன்னை மறக்கும் நிலைக்கு வருகிறீர்களோ அதுதான் ஆவிக்குரிய ஜெபம் அப்படிங்கிறார். நாம் தன்னை மறக்கிற ஒரு ஜெபம்னா என்ன அர்த்தம்? ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மை நாமே மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. நம்மை நாமே மறந்து ஆவியில் நிறைந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். உங்கள் ஜெபத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது, நிறுத்தவே முடியாது. அந்த நிலைக்கு வந்தால் தான் அதுக்கு பேர் தாங்க ஜெபம். சோத்திரம் கத்தாவே, இந்த நாளை தந்தகா ஸ்தோத்திரம். ஆமாம், சோத்திரம் சோத்திராண்டவரே, சோத்திராண்டவராக ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உங்கள் சட்டி பானை சத்தம் கட்டக்கூடாது, பாத்திரம் சத்தம் கட்டக்கூடாது. 7 தரம், ஒரு ஜெபத்தில் 7 தரம் கண்ணை திறந்து பார்ப்போம். இது ஜெபமா? இந்த ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பண்ணாதீங்க. தீர்க்கதரிசி சொல்கிறார், ஜெபம் என்றால் தன்னை மறந்து விடுதல் அப்படிங்கிறார். அவர் அப்படித்தான் ஜெபிச்சார். தீர்க்கதரிசி தன் வாழ்க்கையில் அப்படித்தான் ஜெபித்தார். அப்படி ஜெபத்தை நிறுத்தவே முடியாது, ஜெபித்து கொண்டே இருப்பார். ஜெபித்து கொண்டு பல மணி நேரம். இங்கே சொல்லுவாங்க, திடீரென ஒரு காரியம். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த சுரண்டை என்ற ஊரில் பிறந்து வளர்ந்து சென்னையில் பேங்கில் அதிகாரியாக இருந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அழைப்பட்டு முழு நேரமாக அவருக்கு ஊழியம் செய்த சகோதரர் தினகரன் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் போய் ஒரு பிரசங்கத்தை செய்ய வேண்டுமானா 8 மணி நேரம் தேவசமத்தில் காத்திருப்பாராம். எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம் தேவசமத்தில் காத்திருந்து முழங்காலில் நின்று ஜெபித்து அந்த பிரசன்னத்தோடு அவர் பிரசங்க பீடத்தில் நின்று அல்லேலூயா ஒரு பாடலை பாடுவார். அவ்வளோதான். அந்த பாடலுடைய பிரசன்னம் அங்கே இருக்கிற ஜனங்களை அசைத்து அத்தனையும் கண்ணீர் விடும், அன்னைக்கு கதறும்.
இனிமையாக பாடுறதில்ல, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அங்கே இருக்க வேண்டும். ஆமென். தேவன் என்ன செய்தார்? ஊழியத்தை ஆசீர்வதித்தார், விருத்தியாக்கினார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசு அழைக்கிறார் என்ற ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆமென். ஒரு முறை ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய காருண்யா, அது பேர் என்னதுப்பா, சத்தமாக தான் சொல்லுது. காருண்யா என்னது? ஒரு ஹால் பேர் என்ன போச்சு, காருண்யா ஹால்னு ஒரு ஹால் இருக்குது. அங்கே தான் மீட்டிங் நடத்துகிறோம். அப்பொழுது அங்கே இருக்கிற ஊழியக்காரர் என்னை கொண்டு அறிமுகப்படுத்தினார் அந்த மேனேஜர்கிட்ட. அந்த காருண்யா, அது என்ன சொல்கிறோம், பெதஸ்தா குளம் இருக்கிறது அந்த பகுதியில் இருக்க. அப்போ அவர் சொன்னார், ஐயா இவங்க பாளையங்கோட்டையிலேருந்து வந்திருக்காங்க. பாளையங்கோட்டையா? நம்ம ஊரா? இந்த கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு தான், போய் தங்கிக்கிடுங்க அப்படின்ட்டார். குடும்பமாக சோஃபா செட்டு, வாட்டர் ஹீட்ரு, எல்லா வசதியும் இருந்தது. ஃபேமிலியாக போய் நாங்கள் அங்கே போய் உட்காந்தோம். ஏன்னா அது ஒரு பாச படைப்பு தானே. நம்ம ஊருக்காரரு, நமக்கு அப்படி இருக்கதா? ஆமென். நம்ம ஊருக்காரர் அப்படின்னா அது ஒரு பாசம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர் சோதரன் அந்த அடிப்படையில் ஃப்ரீயாக எங்களுக்கு படுக்கிறதுக்கு தங்குறதுக்கு எல்லாம் இடம் கொடுத்தாரு. சந்தோஷப்பட்டார். காலையில் அந்த ஜெப ஆராதனை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒதுக்கிட்டார். அந்த ஜெப கோரத்தில் நாங்கள் ஜெபம் நடத்தும்போது தேவன் கிருபை செய்தார். அப்போ ஐயா டிஜிஎஸ் தினகரன் மாமாவனுடைய பாடலில் பாடினாங்க. நான் அங்கே அருமையான பாடலை பாடினேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய ஜெப வாழ்க்கை தாங்க முக்கியம். இன்றைக்கி 1000 பேர் 1000 குறை சொல்லலாம். அவரை போன்ற ஜெப வாழ்க்கை உனக்கு இருக்கா? இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை. தீர்க்கதரிசி பிரணாமை உலகம் முழுவதும் 7 முறை பயன்படுத்தினார் என்றால் அவருடைய ஜெப வாழ்க்கை தான் முக்கியம். யாக்கோபு ராம் முழுவதும் போராடி ஜெபித்தார். நீ என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் உம்மை விடவே மாட்டேன். உறுதியாக கெட்டுப்பிடிச்சு என் புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா நாம விட மாட்டேன். ஆமென். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா உம்மை விட மாட்டேன். அப்படிப்பட்ட வைராக்கிய பிடிவாதமான ஜெபம் இன்னைக்கு நமக்கு வேணும். இருந்தால் பாருங்கள், தேவன் எப்படி ஆகியும் அந்த குடும்பத்தை ரட்சிப்பார். கணவன் வராங்க, பிள்ளைகள் வரல. மனைவி வராங்க, புருஷனை காணோம். ஏன் அப்படி நடக்குது? காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது வாக்குத்தத்தம் அல்லவா? எப்படி ரட்சிக்கப்படாமல் போக முடியும்? அல்லேலூயா. ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது என்று தீர்க்கதரிசி சொல்றார். அல்லேலூயா. பாருங்கள், அதுதான் காரியம். ஜனங்களுடைய ஜெபம் என்ன செய்ததுன்னா கூக்குரலாக கேட்டதான். வேதனைக்கு மத்தியில் கூக்குரல் கேட்டான். தேவனே, ஆமென். கர்த்தர் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் இறங்கி வர்றார். அவர்களை எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும். பார்த்தீங்களா, அவர் ஏன் இறங்கி வந்தார்? அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. ஆமென். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள் படும் கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அவர் பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். ஆமென். அல்லேலூயா. அதே போன்ற ஒரு சம்பவம் தான். பாபிலோன் என்னும் தேசத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் அந்த ராஜா உண்டு பண்ணின சிலையை என்ன செய்யலை? பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்ட பொழுது பணிந்து கொள்ளாத 3 வாலிபர்கள் இருந்தார்கள். ஆமென். இந்த 3 வாலிபர்களும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்கிட்டாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம்? பணிந்து கொள்ள மாட்டோம். உறுதியாக நின்றாங்க. அக்னியை 7 மடங்கு சூடாக்க சொல்லி அக்னியில் தூக்கி போட்டாங்க. கர்த்தர் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தாராம். அநேக தூதர்கள் நான் போகவா, நான் போய் இப்போ தண்ணீரை அணைச்சி விடவா, நான் காற்று கொண்டு அதை செய்வா, இதை செய்வா. தண்ணீர்களின் தூதன் முதற்கொண்டு எல்லாரும் போய் கேட்டாங்களாம். இயேசு சொன்னார், அமைதியாயிருட்டா. அங்கே கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை என்ன செய்தாங்க? கெட்டுறதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன கெட்டுறதை நீங்கள் பார்க்கலையா? உடனே புலம்பல் தான். கொஞ்சம் பொறுமையாக, நீ விசுவாசத்தில் இருக்கிற அல்லவா,
கடைசி வரைக்கும் பாரு என்ன நடக்க போகுதுன்று. அவங்க புலம்பவே இல்லை. அவங்க கெட்டுனாங்க, தூக்கி கொட்டு போட்டாங்க. உள்ள போடுகிற சமயத்தில் கர்த்தர் பார்த்தார், நேர காற்றின் சட்டைகளின் மீது இறங்கி அந்த அக்கினிக்கு உள்ளேயே வந்துட்டார். பைபிள் சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். ஆமென். அந்த அக்கினியின் நடுவில் அவர் இறங்கி வருகிறார். அங்கு அக்கினியின் மனம் கூட அவங்களுக்கு இல்லை. அவங்க உடுத்திருந்த உடைகள் கூட எரிந்து போகலை. ஆனால் அவர்களை கொண்டு போனவர்களுடைய உடை மீது நெருப்பு பிடித்து அவர்கள் என்ன செய்தாங்க? எரிந்து போனாங்க, செத்தும் போனாங்க. ஆனால் இவர்களுக்கு எந்த சேதமும் வரல. என்ன விடுதலையாக்கும் தேவன் அந்த கடைசி நேரம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பார். இதுக்கு மேலே என் பிள்ளைகள் தாங்கிக்கிட மாட்டாங்க, நான் போய்த்தான் ஆகணும், நான் விடுதலையாக்க போய்த்தான் ஆகணும் என்று சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அதே போல் என் ஜனங்கள் எகிப்திலே உபத்திரவப்படுகிறது நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், இனிமேலும் நான் தாமதிக்க போவதில்லை, அவர்களை விடுதலையாக்க நான் இப்பொழுது இறங்கி வருகிறேன் என்று பரலோகத்தில் விட்டு இறங்கி வந்தார். ஆமேன். அவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்கிறார், ஆடு மேய்க்கிறவர்களையும் மாடு மேய்க்கிறவர்களையும் வேட்டைக்காரர்களையும் தான் ஊழியக்காரனாக தெரிந்து கொள்ளுவாராம், கல்விமான்களே இல்லை. இன்றைக்கி சகோதரன் பிரணாமே கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, சொன்னதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. கல்வி அறிவு அதிகமாக இருக்கணுங்க, ஐயா எதுக்கு, அது எப்படி, அந்த எல்லாம் மைண்டுக்கு வேலை போயிடும். புரியுதா? கல்வி அறிவு இல்லாத நான் சொன்னதான் அப்படியே செய்வாங்க, அப்படியே ஜமானே அப்படின்னு அதை செய்வாங்க. அதான் கர்த்தர் பார்த்தாரு, படிப்பறிவு இல்லாத 7 வகுப்பு படித்திருந்த, அது பாஸோ ஃபெயிலோ தெரியாது, சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உலகம் முழுவதும் 7 முறை பயன்படுத்தினார். ஆமேன். அவர் வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறோம். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாதுங்கிற தீர்க்கதரிசி. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏன் எதுக்குன்னு ஆண்டவர்கிட்ட மட்டும் என்ன செய்யாதுங்க, கேட்கவே கேட்காதுங்க. எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இது எல்லாமே நன்மைக்கு தான் நினைக்கணும். தேவன் சகலத்தையும் நன்மைக்கு தான் நடத்துவார். பாருங்கள், ஆகையால் எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்க, பார்த்தீங்களா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபீசியரும் இருக்கிற இடமாக பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன். எவ்வளவு நல்லவர் தர்மா தேவன். நான் மாத்திரம் அவர் மீது முழுமையான ஒரு அன்பு வைத்திருப்போமானால் அவர் செய்கிற காரியங்கள், சொல்கிறேன், நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் காரியம். ஆகையால் ஜனங்களை விடுவிப்பதற்காக மோசேயினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். மோசே, நீ போ, நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஒரு மீட்பனாகவும் ஒரு தலைவனாகவும் நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்பினார். ஆனாலும் அவனுக்கு போக மனசு இல்லை. ஐயா, எனக்கு திக்கு வாயுள்ள மந்தனா உள்ள, நான் ஒன்றும் பேசிக்கிட மாட்டேன். ராஜாவுக்கு முன்னால் போய் பேச முடியுமா? என்னால் முடியாது. அவன் ராஜாவின் அரண்மனையில் தான் வாழ்ந்தான், அங்கே தான் ஆதிக்கம் செலுத்தினான், அங்கே தான் அதிகாரம் செலுத்தினான். ஆனால் இப்போ ராஜாவுக்கு முன்பாக போகிறதுக்கு பயப்படுதான். ஏன்னா தன்னுடைய கையினால் தேவன் ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருவார் என்று பட்டயத்தை எடுத்தான், வெட்டினான், கொட்டினான், எல்லாம் பண்ணான். ஆனால் இப்போ என்ன செய்யிட்டான்? அவன் தாழ்மை ஆயிட்டான். ஆமேன். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னால் பார்வோன் ராஜா கிட்ட பேச முடியாது. ஆமேன். ஓ, தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அவன் முற்றிலும் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் அவனை மறுபடியும் நான் உன் வாயோடு கூட இருந்து நான் பேசுவேன் சொல்லி அனுப்புனார். ஆமேன். அதுக்கு பிறகுதான் கம்பீரமாக நடந்து வருகிறான். 80 வயது உள்ளவன். எத்தனை வயசு? 80 வயசு. பாருங்கள், பார்வோனே, என் ஜனங்களை போக விடு. நீ யார்? எல்லோரும் சொன்னாங்க, நம்ம நாட்டை விட்டு ஓடி போனோம் இல்லையா, அந்த ஓடுகாலி வந்திருக்கிறான். ஓ, இவன் தானே அவனா? போக முடியாது, ஜனங்களை விட முடியாது. நீ என்ன சென்மை செய்,
விடலைன்னா எகிப்தில் உள்ள தண்ணீர்லாம் என்ன செய்யும்? ரத்தமாக மாறும். என்ன மிரட்டுறியா? போய் பாருண்ணா. அரண்மனையில் உள்ள தண்ணீரையே முதல்ல கோலை கொண்டு வச்சேன்னா எல்லாம் ரத்தமாயிட்டு. ரத்தம் அங்கேருந்து ஆரம்பித்து எல்லா நதிகள் தண்ணீர் இருக்கிற எல்லா இடத்துலையும் ரத்தம். ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், பயந்தார்கள். குடிக்க தண்ணி இல்லை, எல்லாம் ரத்தம். ஆமேன். திரும்ப அவனை கூப்பிடுப்பா, என்ன தான் சொல்கிறான்னு பாப்பா. திரும்ப மோசே போகிறார். நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க? சரி, இதோட நிறுத்திக்க, இனிமேல் இதுக்கு மேலே எதுவும் பண்ணாத. சரி, என் ஜனங்களை போக விடு. நீங்கள் தேவனை தானே ஆராதிக்கணும், இங்கேயே ஆராதிங்க, எகிப்திலே நீங்கள் ஆராதிங்க. அதற்கு மோசே சொன்னால், இல்லை, நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாக போனோம், அங்கே தான் நாங்கள் தேவனை ஆராதிப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆர்சியை விட்டு, சிஎஸ்ஐ விட்டு, பெந்தகோசையை விட்டு, உலகத்தை விட்டு, சாபனங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். அங்கே தான் ஆராதனை பண்ண முடியும். எல்லாம் விட்டு வெளியே வந்து என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கணும். அது அர்த்தம் அதுதான். அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 10 விதமான வாதைகள் அங்கு வருகிறது. தண்ணீர் ரத்தமாக மாறுது, தவளைகள் உண்டாக கிடவுது, தவளைகள் வந்தது, பேன்கள் உண்டாக கிடவுது, பேன்கள் வந்தது, வெட்டுக்கிளி வந்தது, என்னென்ன நடக்கணும்? ஒரு 10 வாதைகள். 1 2 இல்லை, எத்தனை? 10 வாதைகள் அங்கே வருகிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒரு 10 வாதைகள் வருது எகிப்தின் அடிமைத்தனத்தில். கவனிங்க பிரியமானவர்களே, 10 விதமான அந்த வாதைகளை தேவன் அனுப்புகிறதை நம்ம பார்க்குறோம். அதன் பிற்பாடு பாருங்கள், ராஜா சீக்கிரமாக புறப்பட்டு போங்க, ஏன்னா அடுத்தது கடைசியாக வந்தது எகிப்தில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளும் சாக வேண்டும். சொன்ன உடனே தலைப்பிள்ளைகள்லாம் சாக ஆரம்பித்தது. தேவன் சொன்னார், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து என்ன செய்ய, அதை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை வீட்டின் மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் பூசு. சங்கார தூதன் வருவான், இந்த இரத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே மரணம் வராது. ஆமென். ஓ, இயேசு கிறிஸ்துவோட இரத்தம் பூசப்பட்டவர்களாக நாம் இருந்தால் நமக்கு மரணமே வராது. அல்லேலூயா. பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகம் அந்த எகிப்து முழுவதும் தலைப்பிள்ளைகளெல்லாம் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். ராஜா பார்த்தா அவனுடைய பிள்ளையும் செத்து போச்சு. ஆமேன். அதை தூக்கிட்டு போய் விக்கிரகத்துக்கு முன்னால் வச்சு அழுதான். அடுத்த உடனடியாக சொன்னான், அவர்களை சீக்கிரமாக வெளியே போங்க. ஆமேன். மோசே சொன்னான், நாங்கள் சும்மா போக மாட்டோம், எங்களுக்கு பொருளுடைமைகள் பொருளுடைமைகள் எல்லாம் தாங்க. சரி சரி, யார் யார் தரங்களோ கொடுத்து, எப்பா கொடுத்து அனுப்புங்கப்பா. எல்லாத்தையும் வாங்கிட்டு பிரயாணப்பட்டு போனாங்க. ஆமேன். அந்த எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்க கர்த்தர் இறங்கி வந்தார். முதலாவது விடுதலை என்னவாக இருக்கிறது? எகிப்தில் உள்ள விடுதலை. எகிப்து என்றால் உலகம். ஆவிக்குரிய காரியத்தில் எகிப்து என்றால் பாவம். பாரோ என்றால் சாத்தான். அடிமைத்தனம் என்பது பாவத்தின் கட்டுகள். அல்லேலூயா. மோசே ஒரு விடுதலையாளர், ஒரு மீட்பர். ஆமென். ஆகையால் பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு மீட்பனாக, ஒரு தலைவனாக இருந்தான். ஆவிக்குரிய காரியத்துக்குள்ளாக நாம் வருவோம். அல்லேலூயா. கண்களை மூடாதீர்கள். ஆமென். இது தியானம் பண்ணுற நேரம் இல்லை, இது வசனத்தை கேட்கறல, காதை தீட்டணும். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பஸ்கா அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே வரும்போது அங்கே என்னது? பஸ்காவை பலியிட்டாங்க, ஆட்டை பலியிட்டாங்க. அது இயேசு கிறிஸ்து நமக்கு பலியானதுக்கு, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிட்டார். அது ஆவிக்குரிய காரியம். ஆகையால் செங்கடல் என்பது அதை விட்டு வெளியே வருகிறது. ஆமென். அது என்னவா இருக்கு? ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் வரக்கூடிய ஒரு சம்பவம். சரி, இப்போ நாம் முக்கியமாக ஒரு காரியத்தை பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த 3 காரியங்களையும் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். முதலாவது, எகிப்திலிருந்து விடுதலை. அதுதான் உலகத்திலிருந்து விடுதலை. ஆமென். அது ஆவிக்குரிய பிரகாரமாக பாவத்திலிருந்து விடுதலை. அதை நம்ம பின்னால் பார்ப்போம். 2வது காரியம், யாத்திராகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம்
ஈப்தில் கையிடு விடுதலை கொண்டார். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எகிப்தியரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்தில் ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். அடுத்து அடிமை, அதாவது எகிப்து என்ற உலகத்தின் அடிமையை விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ அடிமையாக சில பேர் என்ன செய்வாங்க, எஜமானங்களுக்கு வேலை செய்வாங்க. இந்த அடிமை அதே பேர் துன்புறுத்தல் அல்ல, இது அடிமைகளாக அவர்கள் காலங்காலமாக என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க, உதவி செய்வாங்க. அந்த துன்புறுத்தல் அல்ல. ஆகியால் எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்தில் ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஆமென். பாருங்க, இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 6 வருஷம் தேவன் 6 நாட்கள் தம்முடைய சிருஷ்டிப்பை முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அது ஓய்வு பெறக்கூடிய ஒரு நேரம். ஆகியால் 6 வருஷத்தில் அந்த அவங்களை சேவித்து 7ஆம் வருஷத்தில் நீ ஒன்றும் கரையம் செலுத்த வேண்டாம், நீ விடுதலையாகி போகலாம். அல்லேலூயா. அது எதுக்கு அடையாளம்? ஆவிக்குரிய காரியத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டது, 6 சபை காலங்கள் முடிந்து விட்டது. 7ஆம் சபையின் காலம் முடிவிலே இந்த உலகத்துக்கு பை சொல்லிட்டு நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். என்ன சந்தோஷமான நாள் நீங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு டாட்டா காட்டிட்டு நம்ம போகக்கூடிய நேரம் தான் 6 சபை காலங்கள். 7ஆவது சபை காலத்தின் முடிவிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்க, 6 வருஷமும் சேவிக்கணும், 7ஆவது வருஷம் விடுதலை. அதே போன்று நீங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6 சபை காலம் முடிந்து 7ஆவது சபை காலத்தில் என்ன நடக்கணும்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். அது ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எடுத்துக்கொண்டது போல ஆதாமுக்கு 7ஆவது தலைமுறையாக வரக்கூடியது யார்? ஏனோக்கு. ஏனோக்கு மரணத்தை காணாதபடி என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த 7ஆவது காரியம் 7ஆவது தலைமுறையில் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். 7ஆவது சபை காலத்தின் முடிவிலே ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற வேண்டும். 6 வருஷம் சேவித்து 7ஆவது வருஷம் நீ விடுதலை பெற்றாகணும். இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தில் இருந்தோம் பாருங்கள், நமக்கு இங்கே சரீரத்தில் பலகீனம் வருகிறது, வியாதி வருகிறது, துன்பம் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று நம்ம போக போகிறோம். எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களாகவே அங்கே காணப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அவன் மட்டும் விடுதலை போகணும். அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ எல்லாரும் அந்த எஜமானுக்கு தான் அதை சேர வேண்டும். ஆகியால் அவன் தனி மனிதனாக போகலாம் விடுதலை பெற்று. ஆனால் அந்த வேலைக்காரன் தன்னுடைய மனைவியை விட்டோ தன் பிள்ளைகளை விட்டோ போக விரும்ப மாட்டான். ஆகையால் அவன் என் எஜமானையே, என் பெண் ஜாதியை, என் பிள்ளைகளையும் நான் நேசிக்கிறேன். ஏன்னா இது எகிப்தில் உள்ளது போல கொடுமை அல்ல, துன்புறுத்துதல் அல்ல. இது அன்பான ஒரு உபசரிப்பாக இருந்ததுனால என் எஜமானை நான் நேசிக்கிறேன், என் பெண் ஜாதியை, என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகையாவது கதவு நிலையின் அருகையாவது சேரப்பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்தக்கடவன். ஆமென். ஏன்னா அவன் காலமுறை என் எஜமானை நேசிக்கிறேன், என் மனைவி விட்டு நான் தனியாக போக முடியாது, என் பிள்ளைகளை விட்டு நான் தனியாக போக முடியாது, என் எஜமான் நல்லா கவனித்துக் கொள்கிறார், தன்னுடைய பிள்ளையை போல என்னை கவனித்துக் கொள்கிறார், நான் ஏன் போக வேண்டும்? நான் காலம் பூரா அவருக்கு என்ன செய்வேன்? ஊழியம் செய்வேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு அடையாளம் தான் கதவை அவனை கதவின் அருகையாவது கதவு நிலையின் அருகையாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பினால் குத்தக்கடவன். பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டு இருக்க கடவன். அல்லேலூயா. என்றென்றைக்கும் அவனுக்கு சேவை செய்யலாம். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஒன்று தான் என் எஜமானை நேசிக்கிறேன். என் ஆண்டவராக இயேசுதான் இந்த எஜமான். அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. என் எஜமான் இயேசுதான். ஆமேன். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே எஜமானனே. ஆமேன். எஜமானோடு நான் நேசிக்கிறேன். நம்முடைய எஜமான் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் நேசிக்கிறீங்க. இயேசு சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? பேதுரு சொன்னார், நான் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நீர் எங்களுக்கு தேவை. காலம் பூரா உமக்காக நாங்கள் ஊழியம் செய்வோம். ஒரு ஊழியக்காரே உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறார் என்றால் அந்த ஊழியத்தை விட்டுட்டு போகவே மாட்டான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் ஊழியத்தை விட்டு என்ன செய்ய மாட்டான்? போகவே மாட்டான். எஜமான நேசிக்கிறேன். ஐயா, உனக்கு விருப்பம்னா 7வது வருஷத்தில் நீ போகலாம். இல்லையா, நான் போக விரும்பலை. என் இயேசு தான், அவருடைய வார்த்தைக்கு நான் அடிமை. மரியாள் சொன்னது போல, ஆமேன், நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று நாம் அவருடைய வார்த்தைக்கு அடிமையாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் அவரை நேசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம், அவருடைய குமாரத்திகளை நேசிக்கிறோம், அவருடைய குமாரர்களை நான் நேசிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நான் யார் இடத்துலையும் போக மாட்டேன். பேதுரு இடத்துலையும் மற்ற சீசர்களிடத்திலும் ஆண்டவர் ஜனங்களிடத்தில் கேட்கார், நீங்கள் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம். அவங்க போக முடியாது, போக விரும்ப மாட்டாங்க. யாரும் இயேசு கிறிஸ்துவை வட்டி பின்வாங்கி போக விரும்பவே மாட்டாங்க. பேதுரு கூட சொன்னார், நான் அவருக்காக ஜீவனை கூட கொடுப்பேன். ஆமேன், அல்லேலூயா. பாருங்கள் அருமையானவர்களே, ஆகையால் இங்கு ஒரு காரியத்தை நம்ம கவனிச்சோம். இது அடிமை என்றால் துன்புறுத்தலின் அடிமை இல்லை. எகிப்தில் உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் இது அப்படி இல்லைங்க. ஒரு அடிமையாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த எஜமான் அவனை தன் பிள்ளை போல நேசிக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பாருங்கள், அவர்கள் ரொம்ப அனிமையான காரம் இருக்கிறது. ஒருவன் தன் மகளை வேலைக்காரியாக விற்று போட்டானால் வேலைக்காரன் விடுதலை பெற்று போவது போல் அவள் போகக்கூடாது. சரி, அது வேற ஒரு காரியம். இப்போ அவர் நேசிக்கிற காரியமில் நீங்கள் பின்னால் வீட்டில் போய் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க அருமையானவர்களே, ஆகையால் 2வது ஒரு பாகத்துக்கு வந்துட்டோம். முதல் பாகம் எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 2வது இஸ்ரவேலர்களில் எபிரேயர்கள் காணப்பட்ட அந்த எபிரேய அடிமையானது, ஆமேன், அவனும் விடுதலை பெற்று போகலாம். ஆனால் அவன் விடுதலை பெறக்கூடிய ஒரு விடுதலை அங்கு கர்த்தர் கொடுத்தாலும் அவன் நேசிக்கிறபடினால் அவன் போக விரும்பலை. 2வது ஒரு விடுதலை நம்ம பார்த்துட்டோம். 3வது நம்ம பார்க்குறோம், யோவான் எழுதின சுவிசேஷம். யோவான் எழுதின சுவிசேஷம் பார்க்கலாம், சீக்கிரம் வாசிங்க. எட்டாம் அதிகாரம் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். 3வது ஒரு விடுதலை நம்ம பார்க்குறோம். புரிகிறதா உங்களுக்கு செய்தி? நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆமென். முதலாவது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 2வது ஒரு அடிமைத்தனத்தில் எபிரேயருக்குள்ளாக இருக்கிற வேலைக்காரனுக்கு ஒரு விடுதலை. 3வது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது சரீரப்பிரகாரமான விடுதலை அல்ல, இது ஆவிக்குரிய ஒரு விடுதலை. இதில் யாருக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும்? அவர்கள் அவருக்கு பிரயத்தனமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை என கர்த்தர் அந்த அடிமையை மீட்டு கொண்டார்.
விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர்? அதற்கு இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இது சரீர பிரகாரமான அடிமை இல்லை. யாருக்கு அடிமை? நம்ம பாவத்துக்கு அடிமை. பாவம் செய்கிற ஒவ்வொருத்தனும் எதுக்கு அடிமை? ஆமாம், குடிகாரன் குடிக்கு அடிமை, சினிமாக்காரன் சினிமா பார்க்குறதுல அடிமை. அல்லேலூயா, ஆமென். சினிமா பைத்தியத்தை பார்க்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் சினிமா பைத்தியம், எதுக்கு எடுத்தாலும் சினிமா. அல்லேலூயா. பிசாசு அதை செய்கிறது என்பதை ஜனங்களுக்கு புரியாது. ஒரு காலத்தில் சீர்திருத்தத்துக்காக சினிமா எடுத்தாங்க, நாட்டை திருத்துறதுக்காக சினிமா எடுத்தாங்க. இப்போ சீர் கெட்டு போவதற்காகத்தான் சினிமா வருது. தலைகீழ மாறி போச்சு. அல்லேலூயா. இயேசு அவர்களுக்கு பிரயத்தனம், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அடுத்த அடிமை இது. ஆமென். பாவத்துக்கு அடிமை. இன்றைக்கி அநேகர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, களியாட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனையோ காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இன்னும் முழுமையான ஒரு அடிமைத்தனத்திலேருந்து இன்னும் அநேகர் விடுதலை பெறல. வாச கூட்டமா, நீங்கள் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க. என்ன சம்பாத்தியம்? நம்ம போகிறது எங்கே போகிறோம்? பரலோகம்லாம் போனோம். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? நாம தூக்கி தூர போடு. வாரத்தில் 5 நாள் தான் நான் வேலை பார்ப்பேன். நான் எத்தனையோ நாள் என் சாட்சியை சொல்லிட்டேன். என்னுடைய எஸ்ஆர்வி எலக்ட்ரானிக்ஸ் கடையில் 5 நாள் தான் ஒர்க்கிங் டே, 2 நாள் வாரத்துக்கு விடுமுறை. ஆனால் 5 நாள்லேயும் கை நிறைய தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்துடுவார். எல்லா வருமானத்தையும் தந்துடுவார். நான் உண்மை சொல்கிறேன், பிரசங்கப்படத்தில் இருக்க பொய் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். அங்கு 2 நாள், ஞாயிறு திங்கள் 2 நாளும் நான் கடைக்கு விடுமுறேன். 5 நாள் தான் நான் ஒர்க்கிங் டே. அந்த எத்தனையோ முறை நான் சாட்சியை சொல்கிறேன். ஆனாலும் ஜனங்களுக்கு அது என்ன செய்ய மாட்டுக்கு, காதில் ஏறவே மாட்டுக்கு. 5 நாளில் தேவையானது எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? கொடுத்துருவார். அல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணமாக போகும்பொழுது 6 நாள் என்ன விழுந்தது? மன்னா விழுந்தது. 6 நாள் திருப்தியாக அவங்க சாப்பிட்டாங்க. 7ஆம் நாள் கர்த்தருக்குன்னு ஓய்வு நாள். அன்னைக்கு நீங்கள் பொறுக்க போக வேண்டாம். அப்படி இருந்தால் அநேகர் போய் விழுதான்னு போய் பார்க்க போனாங்களாம். இருக்க வசனம் அதுதான் காரியம். அன்னைக்கும் அவன் திங்கணும், வயிற்ற நிரப்பிக்கிட்டே இருக்கணும். ஏங்க, ஆராதனை விட்டுக்கிட்டு போய் நீ சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அந்த சம்பாத்தியத்தை தின்னுக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்கணும். கொஞ்சம் கடினம் தான் நான் பேசுகிறது. ஏன்னா நான் அப்படி வாழலையே. என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். 5 நாள் தான் ஒர்க்கிங் டே, 2 நாள் எனக்கு விடுமுறை. தேவன் என்ன குறை வச்சார்? எனக்கு அந்த காலத்திலே நான் கார் கொடுத்தாரு, எல்லா வசதிகளும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், நீங்கள் தேவனுக்காக ஏன் அதுக்கு அடுத்த சாட்சியில் வர்றது யார் அப்படின்னா, இன்னும் சபையில் ஒரு சிலர் இருக்காங்க. நம்ம இம்மானுவேல் எடுத்துக்கலாம். வாரம் வாரம் சென்னையிலேருந்து ஆராதனைக்கு வருவானா, இங்கே இருக்கிறவங்க வரமாட்டாங்களாம். கால் முடமாக ஆகி போச்சு. கொஞ்சம் கடினமாக பேசுகிறனோ இல்லைங்க, கால் முடமாக இல்லை, இடுப்பு ஒடிச்சு போச்சு. அல்லேலூயா, ஆமென். சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், உபாச ஆராதனை விடாதீங்க, ஆராதனையை விடாதீங்க. ஆமென். இப்போ அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை பெண்கள் கூட்டம். ஆமென். எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? நம்ம இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவரோட நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல் நாம் என்ன செய்யணும்? தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்தை பெறணுங்கிறது தான் இப்படிப்பட்ட கூட்டம்லாம் நம்ம நடத்துகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. போன வாரத்தில் திங்கட்கிழமை ஒரு அருமையான சகோதரர் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்து மன்னிக்கும், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை அடக்க ஆராதனை என்ஜிஓ கல்யாணி பக்கத்தில் போய் அடக்க ஆராதனை நடத்திட்டு வந்தோம். ஆமேன். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நடத்தியாச்சு. ஆமேன். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்தை பார்க்க போனால் எனக்கு 7 நாளும் கூட்டம் இருந்தால் நல்லா இருக்குமேனு நமக்கு தோணுது. உமக்கு ஏன் தோணாது? நாங்கள் வேலைக்கு போக வேண்டாமா, பிள்ளை குட்டி இல்லையா அப்படின்னு நீங்கள் திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதை சொல்லலை. ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. ஆமேன். பெண்கள் கூட்டம் ஆரம்பித்து எவ்வளோ 2 வாரமா 3 வாரமா 3 வாரம் ஆச்சு. சில பேர் காணவே இல்லை. இன்னும் காவல்துறையில் தான் சொல்லணும் காணவில்லை அப்படின்னு கொடுக்கணும். சில பேர் காணவே இல்லை. இன்னும்
பைபிள் ஸ்டடிக்கு இன்னும் அதுலேயும் நிறைய பேரை காணோம். என்ன நம்ம தேவனோடு எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம். எனக்கு தினமும் கூட்டம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தினமும் தேவனோடு உறவாடி கொண்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு முறை 27 நாட்கள் தொடர்ந்து பிரசங்கித்தாராம். இன்றைக்கி நம்ம கிட்ட வர முடியாது. அவர் எத்தனை நாளாம் 27 பிரசங்கத்தை தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டே இருந்தாராம். அத்தனை கூட்டம் ஒழுங்குபட்டு இருந்தது. அது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும்னு பாருங்கள். ஆமேன். கவனிங்க. ஆகையால் இப்பொழுது பாவம் செய்கிற எவனும் எதுக்கு அடிமையாக இருக்கிறான்? நீ நினைக்க பாவத்துக்கு மட்டும் அடிமை இல்லை, நீ பணத்துக்கு அடிமை, வேலைக்கு அடிமை, வருமானத்துக்கு அடிமை. நம்ம எந்தெந்த காரியத்தில் அடிமையாக இருக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கோம். அல்லேலூயா. சில வேளைகளில் நான் டீ காப்பிக்கு நான் அடிமையாக இருக்கேன். இப்போ ஆமேன். நேற்று யாரோ வந்தாங்க, நான் பேசிகிட்டு இருந்தேன். காலையில் ஒரு காப்பி ஆச்சா, அடுத்தல 11:30 மணிக்கு ஒரு டீ ஆச்சா, இல்லைன்னா ஒரு பாதாம் ஆச்சா, அப்புறம் சாயங்காலம் ஒன்றா, அப்புறம் சர்ச்சுக்குள்ளே போகிற நேரத்தில் வாக்கிங் போய்ட்டு வந்து ஒரு சுக்கு காப்பி ஆச்சா. ஆமேன். எத்தனையோ என் மனைவி சளைக்காமல் போட்டு தருவாங்க. சில நேரம் அவங்க சூழ்நிலை மூடு சரியில்லைன்னு வைங்க, திட்டுன்னு திட்டிடுவாங்க, ஓடிடுவேன். அப்புறம் கொஞ்சம் கழித்து மெதுவாக வருவேன், மூடை பார்த்து வருவேன். அப்போ நமக்கு கிடச்சிரும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படி எதுக்காவது நம்ம என்னவா இருக்கிறோம்? அடிமையாக இருக்கிறோம். அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவ சமூகத்தில் நான் எதுக்கு அடிமையாக இருக்கேன்? ஆண்டவரே என்ன பாவத்திலேருந்து விடுதலை பண்ணிட்டு நான் எதுக்கு அடையில இருக்கேன்? கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எதுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம்? அல்லேலூயா. எங்கேயாவது நாம் என்ன செய்கிறோம்? அடிமையாகவே இருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெறணும். நாம் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். பாருங்கள், நீங்கள் தூக்கிட்டு போன 3 புருஷர்கள் விடுதலையோடு கூட அக்கினிக்குள்ளேருந்து தேவனை ஆராதித்தார்கள்னு போட்டிருக்கு. பைபிளில் இருக்கா இல்லையா? ஆமேன். விடுதலையோடு கூட ஆராதித்தார்கள். அக்கினி அவங்கள ஒன்றுமை செய்யலை. அக்கினிக்குள்ளேருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள். அதுதான் விடுதலையின் ஜெபம். விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும், விடுதலையோடு கூட ஜெபிக்கணும். துக்க முகமோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், என்ன நடந்தாலும் சரி. அல்லேலூயா. 2வது நாம் முடிக்க போகிற நேரம் வந்துக்கிட்டது. பிரியமானவர்களே, இயேசு அடுத்தல அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினா மெய்யான விடுதலை எதில் இருக்குது? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து. எகிப்தின் அடிமைத்தனம், எபிரேயர்களுடைய வேலைக்காரனுடைய அடிமைத்தனம், இப்பொழுது பாவத்தின் அடிமைத்தனம். என்ன ஒரு காரியம் இருக்குது, நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். இப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை, இது ஆவிக்குரிய காரியம். பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ இங்கே ஒரு விடுதலை நமக்கு தேவை. இங்கே என்ன விடுதலை தேவை பிரியமானவர்களே? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அல்லது உலக பிரகாரமான என்னென்ன காரியத்தில் நம்ம அடிமையாக இருக்கிறோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். எங்கேயாவது நாம் அடிமையாக இருப்போம். அதிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆகையால் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு உண்மையான ஆத்தும விடுதலை. ஆமென். ஆவிக்குரிய விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். 3வது விடுதலை. 4வது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, 4வது விடுதலை எதை குறிக்கிறது என்றால், அல்லேலூயா, 4வது விடுதலை என்பது நான் ஒரு காரியத்தை வைத்திருந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 4வது விடுதலை என்பது என்ன குறிக்கிறது அப்படின்னா, இந்த ஸ்தாபனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 4வது விடுதலை எங்கங்க? நம்ம ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தில் ஒட்டு உறவாடி அங்கே நிச்சயம் லிங்கு வச்சுருப்போம். ஆமென். அது ஒரு அடிமைத்தனம் இருக்குது. செத்து போனாலும் கவலை இல்லை, நமக்கு தான் ஆர்சியில் கல்ற இருக்க, நமக்கு தான் ப்ராட்டஸ்டண்ட்டில் கல்ற, சிஎஸ்ஐயில் கல்ற ரெடியாக இருக்க. ஆமென். இது ஒரு வகையில் அடிமைத்தனம் தான்.
ஆமேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், திடீர்னு செத்துட்டா என்ன பண்ணுறது? நான் உண்மையாகவே நான் பாராட்டுக்கிறேன். நாளைக்கு ஜெபக்கூட்டம் நடத்த போகிற கேடிசி நகரில் அந்த அருமையான குடும்பத்தை பாருங்கள். அவங்க கல்லறை பற்றி கவலை இல்லை, ஏழ்மையான குடும்பம் தான். ஆனால் நல்ல கிளாரினட் வித்வான்கள், பல அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் பிரியமானவர்களே, அவர் ஆண்டவராக இயேசுவை நான் முதலாக ஐக்கிரவுண்டில் அவருடைய மனைவி கேன்சர் வியாதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எனக்கு எதிரே வருகிறார்கள். நான் அவர்களை பார்க்கிறேன். ஐயா, ஏன் துக்கமுகமாக வர்றீங்கன்னு கேட்டேன். ஐயா, இப்படி சூழ்நிலை ஆகிப்போச்சு. கவலைப்படாதீங்க ஐயா, ஆண்டவர் இயேசு இருக்கிறார், விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார், ஆமேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஜெபித்த பொழுது அந்த மகளுக்கு கர்த்தர் சுகத்தையும் கொடுத்தார். கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் என்று நினைக்கிறேன். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சகோதரியும் விசுவாசித்தாங்க, அந்த ஐயாவும் விசுவாசித்தாங்க. 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்கள், எப்பொழுது உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் முழுமையான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார். கிளாரினட் வித்யான்கள் 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும் கிளாரினட் வாசித்தாங்கன்னா பெரிய பெரிய கச்சேரி, தமிழ்நாட்டில் தமிழக அரசின் அவார்டு வாங்கியிருக்காங்க, இலங்கை அரசனுடைய அவார்டு வாங்கியிருக்காங்க. அவ்வளவு அருமையாக அந்த காரியங்களை செய்யக்கூடியவர். ஆமேன், அல்லேலூயா. கவனிங்க, அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஆமேன், அவருடைய வீட்டுக்குள்ளே போய் அங்கே தான் என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஹார்மோனியம் கற்றுக்கொண்டார்கள், சங்கீதத்தை கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள், சங்கீதம் கற்றுக் கொடுப்பாங்க, ஹார்மோனியம் கற்றுக் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஸ்கூலில் இருந்து வரும்போது பிள்ளைகளை அங்கே கொண்டு போயிட்டு வந்தேன். ஆமேன். அப்படி இருந்த சூழ்நிலையில் அவருடைய வீட்டின் சுவர்கள் 3 பக்கமும் பார்த்தா 30 கோடி தேவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அத்தனை ஃபோட்டோக்களும் அந்த வீட்டில் இருந்தது. சுவரில் ஆணி எடுக்க இடமே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் அப்படியே பார்த்தேன், சுற்றி பார்க்க. ஒரு நாளில் பார்த்து முடிக்க முடியாது, அவ்வளவு ஃபோட்டோக்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போன எல்லா ஃபோட்டோயும் தூக்கி தூரப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை முழுமையாக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டாதான் விடுதலை. அது மாத்திரமல்ல, ஐயா நம்ம வீட்டில் ஜெபக்கூட்டம் வைக்கணும், நம்ம சபையாரெல்லாம் போய் என்ன செய்தோம், ஜெபக்கூட்டம் வைத்தோம். கடைசியில் அவர் மரணம் அடைந்த பொழுது, அந்த தாயார், அந்த சகோதரி மரணம் மரணம் அடைந்த போது நடந்தது என்னவென்றால், பிரியமானவர்களே, அவர் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துறது மட்டும் இல்லை, அவர் மரணம் அடைந்த, ஐயா நீங்கள் தான் கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டார். சபையாரெல்லாம் போய் அங்கே என்ஜிஓ காலனி பக்கத்தில் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். அதன் பிற்பாடு பிரியமானவர்களே, மனைவி மரித்த பிற்பாடு இவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு, ஏற்கனவே வயசாயிடுச்சு 2 பேருக்கும். அவரும் ஆண்டவருக்குள்ள மரித்து விட்டார். அங்கு அவரும் கடைசி நேரத்தில் கிறிஸ்துவ முறைப்படி தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆகையால் அந்த ஐயாவையும் நான் தான் அடக்கம் பண்ணினேன். இப்போ புதன்கிழமை காலையில் அவருடைய தம்பி கர்த்தருக்குள்ளாக அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு ஸ்தாபனம் முறைப்படி ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக அவர் இப்பொழுது வந்து விட்டார் என்று கேள்விப்பட்டது மகிழ்ச்சி அடைந்தேன். கிறிஸ்தவ முறைப்படி தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று 5 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அத்தனை பேரும் அவருடைய குடும்பத்தாரும் நீங்கள் தாயே அடக்கம் பண்ணணும், நீங்கள் பெரியப்பாவை நீங்கள் அடக்கம் பண்ண, பெரியம்மாவை அடக்கம் பண்ணீங்க, எங்கள் அப்பாவை நீங்கள் தான் அடக்கம் பண்ணணும் என்று கேட்டுக்கொண்டது இணங்க அந்தோணி மட்டும் துணைக்கு கூப்பிட்டுட்டு போய் கர்த்தருடைய கிருபையினால அருமையாக அங்கே என்ன செய்தேன், அடக்கம் செய்து முடித்தோம் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே. ஆமென். அவங்க வீட்டில் தான் நாளைக்கு ஜெபக்கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால பிரியமானவர்களே, அதன் பிற்பாடு நாங்கள் அந்த கல்லறையை பார்க்க சென்றிருந்தோம். அருகில் தான் அவருடைய கல்லறை இருந்தது. நாங்கள் தேடி பிடித்தோம். அந்தோணி புதரெல்லாம் மண்டி கிடக்கிறத அறுவலை எடுத்து எல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி அந்த கல்லறையில் பார்த்தோம். 2011 அந்த ஐயா கர்த்தருக்குள் மரித்தது 2011, அந்த அம்மா 2008. அவங்க கல்லறை கட்டி வச்சுருக்கிறாங்க, கிரானைட்லாம் போட்டு அதில் என்ன செய்கிறாங்க, எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கிறது, பிறப்பு இறப்பு எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்காங்க. 2008 2011 அந்த அம்மா முதல்ல இருந்தாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, இவ்வளோ பெரிய கல்லறையில் இடமே கிடைக்க கஷ்டம்.
ஆனால் அப்படி கீழே முதல்ல கால் மாட்டுக்குள்ளே அந்த அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே அதுக்கு முன்னால் அந்த ஐயாவை அடக்கம் பண்ணியிருக்கு. பாருங்கள், மனைவியானவள் கணவனுக்கு உட்பட்டிருக்கிறாள் என்பதை காண்பிக்க முடியாது. அவருடைய கல்லறை முதல்ல, ரெண்டாவது அந்த அம்மா கல்லறை வச்சுருந்து நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு வந்தோம். இப்பொழுது அதற்கும் சற்று பின்புறத்தில் இவருடைய கல்லறையை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, குடும்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரம் முதல்ல முழு இருதயத்தோடும் தேவனை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் 33 கோடி தேவர்களை வைத்திருந்தோம், எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஆமேன். இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் அவருடைய மகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவளும் அவருடைய கணவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து வருகிறார்கள். அவருடைய இன்னொரு மகள் சங்கரங்கோயிலில் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு மகள் ஜெயா அருமையாக பாடின பாடல்கள் யூடியூப்பில் இருக்கிறது. நன்றாக பாடக்கூடிய ஒரு மகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது இசை குடும்பம் மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்துக்காக இசை குடும்பமாக இருந்தது, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பாடுகிற ஒரு இசை குடும்பமாக கர்த்தர் மாற்றி அவளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் கடைசியாக நான் சொல்லக்கூடிய வசனம் அது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமாக அந்த ஒரு காரியத்தை நாம் சொல்லி முடிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்க, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அடுத்த அடிமைத்தனம் என்னங்க? சொல்லுங்க. ஸ்தாபன கோட்பாடுகள், கொள்கைகளுக்கு அடிமையாக இருப்பது. ஆமேன். அதை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். அதுதான் கடைசியாக 4ஆவதாக சொல்லப்பட்ட காரியம். எந்த ஸ்தாபனத்துக்கு அடிமை ஆகிறாங்க? கல்லறை கொடுத்தாலும் சரி, பொண்ணு கொடுத்தாலும் சரி, மாப்பிள்ளை கொடுத்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் அடிமை ஆகிறாதுங்க. மாப்பிள்ளை கிடைச்சோன்னா சிலவங்க ஸ்தாபனத்தில் போய் சேர்ந்துக்கிடுவாங்க. பொண்ணு கிடைச்சோன்னா பொண்ணுக்கு முன்னால் ஸ்தாபனத்துக்கு போயிடுவாங்க. போகவே கூடாது. வேண்டாம், உன் பொண்ணு வேண்டாம், உன் மாப்பிள்ளை வேண்டாம், எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுங்க வேண்டியது அவசியம். ஏன்னா அதுக்கு நம்ம அடிமைத்தனம் ஆகக்கூடாது. எந்த ஸ்தாபனங்களுடைய உபதேசங்களுக்கும், கொள்கைகளுக்கும், கோட்பாடுகளுக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? அடிமை ஆயிடக்கூடாது. என் ஜனங்களே, அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடம் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கு, அவளை விட்டு என்ன செய்ய? வெளியே வாருங்க. இதான் கடைசியாக 4ஆவது அடிமைத்தனம் இங்கே தான் இருக்கும். அப்போ 4ஆவது அடிமைத்தனத்திலையும் நம்ம இருக்கக்கூடாது. ஒன்று சரீரப்பிரகாரமான அடிமைத்தனம் எகிப்தில் கர்த்தர் விடுதலையாக்கினார். 2வது எபிரேயரில் இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன், அந்த விடுதலை. 3வது பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாக உள்ள அந்த விடுதலை. 4வதாக இந்த இருக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் மனித போதனைகளும் இருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அடிமைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அருமையான சகோதரி எஸ்தர் சொன்னோம் அவர்கள், நாம் அதுக்கு முன்னால் கீழ் வீட்டில் இருக்கும்போது ஜெபக்கூட்டம் வச்சுருக்கிறோம் ஒரு முறை. அவருடைய கணவருக்கு உடல்நலம் இல்லாத போது, ஆனால் கடைசியில் அவங்கள் அங்கே ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு அவர்கள் அங்கு சென்றார்கள். அங்கு சென்று ஞானஸ்நானமும் எடுத்தார்கள். அப்படியாக அதற்கு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த அந்த காலகட்டத்தில் தேவன் அதை விட்டு வெளியே கொண்டு வந்தார். சிலவங்க ஒரு சபையை பிடிச்சா நிச்சயம் மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக போய்கிட்டு இருக்கிறோம், இத்தனை வருஷமாக அங்கே தான் போகிறோம், அல்லேலூயா அப்படின்னா அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் அந்த சகோதரி அங்கே தான் போய் முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்ட பேரில் பெற்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிருபையினாலே நம்ம சகோதரி ரோஸ்மேரி சகோதரி, அல்லேலூயா,
அவருடைய கணவர் ஆகவர் அவங்கள ஆண்டவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு நல்ல விடுதலையை கொடுத்தார். இப்பொழுது அந்த ஸ்தாபனத்தின் அடிமைத்தனத்திலும் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஆமேன். அதே பண்ண இவங்களை அவங்களுக்கு ஒரே ஒரு வாஞ்சை, என் மகளும் என் மருமகனும் ஆமேன் அவர்கள் இந்த நோயின் அடிமைத்தனத்திலிருந்தோம், இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தோ விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஜெபம் மாத்திரமே அவர்களுக்கு காத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மை முன்குறித்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அழைத்தார். பாருங்கள், நான் கூட நினச்சேன் இனி அவ்வளோதான், இந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வரமாட்டாங்க, அங்கே போய் நல்லா சிக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவியத்தில் நாமத்தில் ஞானஸ்நானம் வைக்கும்போது நம்ம ரோசை மாதிரி சகோதரியும் அழைக்கப்பட்டு அவங்களும் கூட தான் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போமா சொல்லக்கூடாது, நீ ஞானஸ்நானம் பெறுறது தப்புன்னு சொல்லணும்ல, சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சொன்னாங்க, அவங்க தான் ஏற்றுக்கொள்ளலை. என்ன இந்த ஆவி அங்கே கொண்டு போயிடுச்சு. ஓ அந்த பொட்டல் அந்த சகோதரிக்கு எவ்வளவோ சத்தியத்தை சொல்லியாச்சு, புரியலை. அதெல்லாம் முன்குறிக்கப்படணும். ஆமேன். அப்போ நான் நினச்சேன், ஐயோ இருந்து இங்கே போய் மாட்டிக்கிட்டாங்களே, போதுமே உண்மையான சத்தியத்தை அறியாதபடி விக்கிரக வழிபாடிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார், இந்த ஸ்தாபனத்தில் போய் சிக்கிக்கிட்டாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் அந்த மகளை உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தபடினார். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், அவர்களை நீதிமான்களாக்கினார், எவர்களை நீதிமான்களார் அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொன்னார். அவருடைய மகிமையிலே அந்த மகள் செல்வதற்குரிய வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து இருந்தால், அதுதான் என் ஜனங்களே அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடம் ஆதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அதை விட்டு வெளியாங்க. நமக்கு ஸ்தாபனத்துக்கு சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. ஆகிய 4 விதமான விடுதலை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய செய்தியின் தலைப்பு அடிமைத்தனத்தில் விடுதலை. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பினை கேட்டோம். இன்னும் நாம் எதற்காக அடிமையாக இருக்கிறோமா? ஒருவேளை அப்படி இருக்கலாம்ல. இன்னும் தேவனை ஆராதிக்கப்படிக்கு, உபவாச கூட்டத்தில் வராதபடிக்கு, இன்னும் என்னென்ன காரியத்தில் நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து, அல்லேலூயா, உண்மைதான். நான் நம்ம தம்பி நம்ம இம்மானுவேல் கொடுத்து நான் பெருமை அடைகிறேன். தேவன் காரணம் என்ன? சென்னையிலேருந்து வாரம் யாராவது ஆராதனைக்கு வருவாங்களா? சொல்லுங்கள், வருவாங்களா? எங்க 10 கிலோமீட்டர்லேருந்து வர முடியல. அதுவும் டைமுக்கு வரணும். 9 மணிக்கு வந்துடுவான். சென்னையில் பிரயாணம் பண்ணி வந்து வீட்டில் போய் குளிச்சுட்டு 9 மணிக்கு சர்ச்சுக்குள்ளே வந்துடுவான். நீங்கள் யாராவது 9 மணிக்கு சர்ச்சுக்கு வராங்களையா? எல்லாம் அவுட்டு. அப்போ எங்கேயோ ஒரு அடிமை இருக்கிறதுன்னு அர்த்தம். எங்கேயோ ஒன்று இருக்குது, ஒரு அடிமை இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையால் நான் உண்மையாகவே பெருமைப்படுகிறேன். கர்த்தர் சகோதரர் அந்தோனி குடும்பத்தை முன்குறித்தார், தெரிந்து கொண்டார். அவர்கள் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்வதற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவன் ஊழியம் செய்வதற்கு தகப்பனார் எந்த தடையும் இல்லை. ஏன்னா அது தேவனுடைய முன்குறித்தல். நான் அன்று ஒரு காரியத்தை சொன்னேன், அதில் ஒரு பாகத்தை நான் மறந்துட்டேன், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த நம்ம இம்மானுவேலுக்கு மூத்த சகோதரி ரெபேக்காள், அடுத்த சகோதரி சாராள், 3ஆவதாக இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. நான் அதான் இன்றைக்கி சொல்லலை, எனக்கு புரியல. பாஸ்டர் நீங்கள் சொன்ன சாட்சியில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னாங்க. என்ன பண்ணேன், 3ஆவது ஒரு பெண் குழந்தை பிறந்ததான். 3 பெண் குழந்தை, 1 2 3. 3ஆவது பெண் குழந்தை அது சுகப்பிரசவத்தில் பிறந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது மரணம் அடைந்து விட்டது. இதுதான் 4ஆவது ஆள். அல்லேலூயா. அப்பொழுது நம்ம புஷ்பம், ராஜபுஷ்பம் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு, ஆண்டவரே 3 பெண் குழந்தைகளாக வந்துட்டு இருக்க, ஒரு ஆண் குழந்தை தந்தால் அதை உம்முடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று பொருத்தனை செய்தாளாம். ஆமென். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், நான் இன்னைக்கு ஊழியத்தில் ஈடுபட இருக்க காரணம் நான் இல்லை, எங்கள் அம்மாவுடைய பொருத்தனை. ஆமென். எங்கள் அம்மாவை ஊழியத்துக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னதுனால கர்த்தர் ஆண் குழந்தையை கொடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது அவர் கொடுத்ததை நான் அவருக்கே திரும்ப கொடுத்துக்கிறேன். ஆமென். அதனால தான் இன்றைக்கி ஊழியத்தில் வருகிறது. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், மேலும் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக ஏற்படுகிறது இல்லை. அது தேவனுடைய முன்குறித்தலின் அடிப்படையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. விசேஷமாக சகோதரி எஸ்தர் சொர்ணம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் ஜெபிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று பிரியமானவர்களே
நம்முடைய நேரத்துக்கு நெருங்கிவிட்டது. யாவர் எழுந்து நிற்போம். கடைசியாக போடலையா? அல்லேலூயா. நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஒரு பாடல் நாம் போடும். சேரலப்பா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சொல்லு கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சொல்லு கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வெண்டல் கெட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்த போது வெண்டல் கெட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாய்
தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடோ, அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அன்பின் பரலோக பிதாவே நன்றியோட துதிக்கிறப்பா. எங்கள் ஆண்டவரும் மர்ம ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம். கர்த்தாவே உமது கிருபையினாலே இந்த பரிசுத்த உபவாச நாளிலே காலை நடந்த ஆராதனை ஆசீர்வித்து கொடுத்தீர். மாலை நடந்த இந்த ஜெப கூட்டத்தையும் கர்த்தர் கிருபையாக எங்களுக்கு ஆசீர்வித்து கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு நாமத்திலே ஆண்டவர் இந்த முழு நாளும் தேவ சமூகத்திலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்குள் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த ஜெப கூட்டத்தை ஒழுங்கு செய்த அருமையான சகோதரி எஸ்தர் சொர்ணா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுத்த தாயாரை தேவன் ஆசீர்வதியும். அந்த தாயாருடைய சரீரத்திலும் கூட எந்த ஒரு பலகீனங்கள் வியாதிகள் வராதபடி நல்ல சுகத்தையும் பலத்தை வந்து அந்த மகளையும் கூட ஆண்டவருடைய மகிமையிலே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளோ. கொடுத்திருக்கிற மகள் நெல்லை வடிவுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மகளையும் ஆசீர்வதியும். அவருடைய கால்களில் இருக்கிற பலகீனங்கள், சரீர பலகீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. அந்த பலகீனங்களை கொண்டு வந்த பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுப்பா உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஐயா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தாவே அந்த மகளுக்கு தேவையில்லாத ஆண்டவரே அந்த எலும்பு வளர்ச்சிகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. எல்லா பலகீனத்தையும் வியாதிகளை கொண்டு வந்த பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். அது ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அவருடைய மருமகனுக்காக ஜெபிக்கிறோம். சுப்பிரமணியன் என்ற அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. அந்த மகனுடைய சரீரத்திலையும் காணப்படுகிற எல்லா பலகீனங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டீர், நீர் சுமந்தீர் ஆண்டவரே. அந்த மகனுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே கத்தாவே. சோத்திருக்கிறேன். அந்த மகனுக்கும் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கட்டளிடும், விடுதலை கட்டளிடுங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தலிருந்து விடுதலை கட்டளிட்டீர் ஆண்டவரே. அடிமையாக இருந்த ஒரு மனிதனுடைய விடுதலையை கட்டளிட்டீர். அதுபோல பாவத்தின் அடிமைத்தலிருந்து விடுதலை கட்டளையிட்டு சாபன பிரமாணங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளிலிருந்து விடுதலையை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அவன் நமக்கு கர்த்தர் அந்த மகனுக்கும் பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். தொடர்ந்து அவர் செய்கிற போக்குவரத்து பணியில் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. தேவன் தாமே சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்தி தாருங்க. கொடுத்திருக்கிற அருமையான மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதியும். ஏற்ற வேளையில் அந்த மகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவரே அந்த மகளை கர்த்தர் இணைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அதுபோன்று கர்த்தாவே சோத்திரம். அவருடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெங்களூரில் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த மகனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த முழு குடும்பமும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பு என்ற வசனத்தின்படி
முழு குடும்பம் உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மையில் மகிழ்ந்து கழிவுற கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல் இந்த உபவாச கூட்டத்தில் காலை ஆராதனையிலும் மாலை ஜெப கூட்டத்திலையும் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையோ, அவருடைய குடும்பத்தாரையும், அவருடைய பிள்ளைகளையோ ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நம்முடைய கருத்தலை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும். நாளை காலை நடக்கிற ஆராதனை ஆசீர்வதிங்க, நாளை மாலை நடக்கிற ஜெபக்கூட்டத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் சகலத்தை நன்மைக்கு எதுவாக ஆசீர்வாதமாக நடத்தி தாரும். சகல துதிக்கிற மகிமை யாவற்றுமுக செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் ஒவ்வொருடைய குடும்பத்தாரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.